ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியாவும் கௌதம் வந்து மீட் பண்ணிவிட்டு இந்த ஆஞ்சலி வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. வீட்டுக்கு போனது பார்த்திங்கன்னா இந்த சிந்தாமணி பார்த்திங்கன்னா நம்ம ஆஞ்சலி வந்து சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன ஆஞ்சலி சோகமாக இருக்க, சரிடியே அந்த இலக்கியாவும் இந்த கௌதம் வந்து பார்க்க போனால் அவங்க வந்து 10 லட்ச ரூபா வந்து கொடுக்குறாங்களே, பேங்க்கில் போயிட்டு வந்து விட்ரா பண்ணிட்டு வந்தியா, எங்கே பணம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப பார்த்திங்கன்னா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு, ஒரு மகளுக்கு வந்து நல்ல புத்தி சொல்லி திருத்த முடியாது, நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, என்னடி ஆச்சுன்னு சொல்லி திடீர்னு இப்படி வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இன்றைக்கி வந்து நான் வந்து கௌதமும் இலக்கியா வந்து ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தேன். கௌதம் வந்து ஒரு ஊசி மேலே வந்து விழ போனார், அவரோட குத்தி இருந்தால் அவருடைய உயிருக்கே வந்து ஆபத்தாக இருக்கும். ஆனால் வந்து இலக்கியா வந்து அதை தடுத்து அவளுடைய கையில் வந்து அது வந்து ஏறிடுச்சு. அப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் வந்து எப்படி இருக்கணும், அவங்களோட சின்ன காயனாலுமே வந்து கௌதம் வந்து எவ்வளோ துடிச்சு போனார். ஆனால் வந்து எனக்குமே வந்து இப்படி வந்து ஹஸ்பண்ட் வந்து கிடச்சிருந்தார். ஆனால் வந்து நான் வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு நிறைய தப்பு வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து கௌதம் கிட்டே இலக்கியா கிட்டே வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்து மன்னிப்பு கேட்டுருக்கேன். கண்டிப்பாக வந்து அவங்க என்ன வந்து மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, நான் வந்து கார்த்திகோட வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுபோக கௌதம இலக்கியா வந்து நான் வந்து திருந்தணும் தான் வந்து எதிர்பார்த்துருக்காங்க. அதை வந்து நான் முன்னாடியே வந்து செஞ்சுருந்தேன்னா கண்டிப்பாக வந்து என் வாழ்க்கை வந்து இவ்வளோ நாள் வந்து பாலாக இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த உடனே பார்த்தீங்கன்னா, இதை தானடி நான் அப்போயே சொன்னேன், போய் கார்த்திகாலில் விழுந்து கெஞ்சி உன்னுடைய வாழ்க்கையை வந்து நீ வந்து வாழ ஆரம்பிடி, உன்னுடைய வாழ்க்கையை வந்து நீ வீண் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, நீ வந்து என்கிட்ட வந்து அடித்து சொல்லியிருக்கணும், உன் மக வந்து இப்படி இருக்கான்னா இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், நீ வளர்த்த விதம் வந்து சரியில்லை, அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அஞ்சலி வந்து கோவப்படுறாங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய அஞ்சலி இதுக்கு மேலே வந்து நான் வந்து நீ கார்த்திக் கூட வந்து சேர்ந்தாலையும் வந்து நான் வந்து பணக்கார வாழ்க்கையை வந்து வாழ முடியாதா, நான் வந்து இதே மாதிரி தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இப்போ கூட வந்து உன்னுடைய மக வந்து வாழ்க்கை நல்லா இருக்கணும், திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகணுன்னு வந்து நினைக்க மாட்டேறேன். நீ வந்து எப்படி வந்து மகளை வந்து அந்த இடத்துல வந்து கட்டி கொடுத்து நீ வந்து பணக்கார வாழ்க்கையை வாழணுன்றதை மட்டும்தான் பார்த்துருக்கே தவிர, நீ வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து இப்போ கொஞ்சம் கூட வந்து யோசிக்கல. அப்பாவானா கூட என்னை பற்றி நிறைய வந்து யோசிச்சிருக்காரு, என்னுடைய நல்லதுக்காக இருந்து எல்லாமே வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பாவை வந்து தப்பாக நினச்சிட்டு இப்போ வந்து அவரை வந்து வீல் சேரில் வந்து உட்கார வைக்கிற அளவுக்கு வந்து நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்முடைய அஞ்சலி வந்து ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு ரூமில் போயிட்டு வந்து அழுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லட்சுமி வந்து பார்க்குறாங்க. ஒரு வேளை வந்து இந்த அஞ்சலி வந்து உண்மையாக தான் வந்து திருந்திட்டாலோ, இவன் சொல்கிறதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே இல்லையே, நம்ம வந்து எதுக்கும் இலக்கியாவுக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி பார்த்திங்கன்னா இலக்கியாவுக்கு வந்து கால் பண்ணி கேட்குறாங்க. என்ன இலக்கியா, அந்த அஞ்சலி வந்து உங்ககிட்ட வந்து பணம் வாங்கிட்டு வரணும் வந்தால், ஆனால் வந்து இங்கே வந்து வெறுங்கையை வீசிட்டு வந்து அம்மா கையில் வந்து திருந்திட்டு உங்கள் 2 பேர் கையிலையும் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட, திரும்ப வந்து கார்த்திக் கொடுத்து என்னை வந்து சேர்த்தி வைங்க, கடைசி வாய்ப்பை வந்து திறந்ததுக்கான வாய்ப்பை கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சி கேட்டாலுமே இது வந்து உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாதாம்மா, இது வந்து உண்மை தான், அங்கே என்ன நடிச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இங்கே வந்து அங்கே என்ன நடிச்சு அதை வந்து சொல்லி இந்த சிந்தாமணி மேலே வந்து பயங்கரமாக வந்து அஞ்சலி வந்து கோவப்பட்டா, நீ வளர்த்த விதம் சரியில்லாதான் வந்து நான் வந்து இவ்வளோ நாளாக வந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சண்டை போட்டா அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும் கௌதம் அவங்கள வந்து க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணுங்க அத்தை, ஏன்னா வந்து அவன் வந்து தெரிஞ்சிருக்கலாம்னு எங்களுக்கு இன்னுமே சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. வர எபிசோட இதான் நடக்கும். இந்த எபிசோட மறக்காம சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.